வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தெளிவான விளக்கத்துடன் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ஸை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். நண்டில் இருந்த ரப்பர் பேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி நண்டு காலை உடச்சி எடுக்கிறனோ அதேமாரி உடச்சி எடுங்க. லைட்டாக திருகி எடுத்திங்கனாலே நண்டு கால் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையுமே உடச்சிட்டு ஒரு பவுலில் தனியாக போட்டு வச்சுருங்க. நண்டு காலை ரெண்டாக உடச்சி போட்டிங்கன்னா தான் அந்த கிரேவியில் இருக்கிறது அந்த தண்ணியெல்லாம் உள்ளே ஏறுறதுக்கும் அந்த காரம்லாம் உள்ளே போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் உடைக்கிற மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த சின்ன சின்ன நண்டு காலெல்லாம் எப்படின்னு உடைக்கணும் அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதேமாரி உடச்சி எடுத்துங்க. நண்டு காலெல்லாம் உடச்சோன்னே நண்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த ஓடை எடுத்திங்கனாலே தனியாக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க நண்டு க்ளீன் பண்ணுறது. ரொம்ப ஈஸியான வேலை தான். அதை எடுத்துகிட்டு சைடில் பார்த்திங்கன்னா பூ இருக்கும். அந்த பூ எல்லாத்தையுமே தேவையில்லாத வேஸ்ட் பகுதி தான், அது எல்லாத்தையுமே பிச்சு போட்டுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் வீடியோவில் உங்களுக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அழுக்கு பகுதியை ரன்னிங் வாட்டரில் காட்டினீங்கனாலே போதும், நல்லா க்ளீன் ஆகி வெள்ளையாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த நண்டோட உடம்பு பகுதியை நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அது மாதிரி ரெண்டாக உடச்சி போடணுன்னாலும் போட்டுக்குங்க. இல்லை முழுசாக யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக தான் போட போகிறேன். நீங்கள் வேணால் ரெண்டாக உடச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நண்டோட கால்களில் சதை எதுவுமே இருக்காது. அடியில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு பகுதி தான், உடச்சி ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கிற பகுதியில் கொஞ்சம் சதை இருக்கும், அதனால் அதை வேணால் போடுங்க. டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சம் போடுறது அது, அதை மட்டும் போட்டுக்குங்க. அடியில் கீழே இருக்கிற பகுதி எதுவுமே தேவையில்லை, ரிமூவ் பண்ணிவிடுங்க, வேஸ்ட்டு தான் அது. இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் எங்கள் வீட்டில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கலந்து வச்சுருவேன். நீங்களும் அது மாதிரி உப்பும் மஞ்சத்தூளும் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நண்டு வீணாக போகாமல் இருக்கும் சமைக்கிற வரைக்கும். ஏன்னா நண்டு உடச்சோடனே ஊழ அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு மஞ்சத்தூளும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டு கிரேவிக்கு தேவையான பொருளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நண்டு வீணாக போகாமல் இருக்கும். வித்தவுட் கோகோனட் நண்டு கிரேவி எப்படி செய்யணுங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.